வணக்கம் geeks, welcome to Tech Voice Tamil by Honorina Tamil. iOS 18 வேற லெவல் அப்டேட். என்னென்ன வந்திருக்கு வட்சன் சொல்லுங்க. புது ஃபீச்சர்ஸ் எக்கச்சக்க ஃபீச்சர்ஸ் வந்திருக்கு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஐஃபோன் யூசர்ஸ் வந்து கஸ்டமைசபிள் ஹோம் ஸ்க்ரீனு, லாக் ஸ்க்ரீனு, கண்ட்ரோல் சென்டரு, ஸோ இதெல்லாம் வந்து பயங்கரமான கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். கலர் கலராக வந்து ஐகான் வச்சுக்கலாம், ஐகானை வந்து மூவ் பண்ணலாம். கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருந்ததெல்லாம் இப்போ கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். கலர் கலராக. ஆனால் இந்த டார்க் மோடு ஒயிட் மோடும் நல்லா இருக்கு. ஆனால் சில ஐகான்ஸ்லாம் கேவலமாக இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாவே இல்லையே. மேபி ஐகான் பேக் இனிமேல் நிறைய வரும் போல. டெவலப்பர்ஸ்லாம் வந்து ஐகான் பேக் ரெடி பண்ணுவானுங்களா? ஆமா, தீம் இன்ஜினே ரெடி பண்ணுவாங்க இனிமே. எப்படி ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்ல ஜிஞ்சர் பிரெட் ரன் பண்றது? என்னடா அதுல என்னடா இருக்கு? பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வேணாம் எனக்கு ஜிஞ்சர் பிரெட் தான் வேணும். பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் மூடிட்டானுங்கல்ல. பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ் இட்ஸ் தேர் ஆக்சுவலி. நிறைய ஃபோன்ஸ்க்கு வந்து அன்அஃபிஷியல் சொல்லி அவைலபிளா இருக்கும். அது பிரச்சனை இல்ல. ஓகே, ஸோ அப்போ கஸ்டமைசேஷன் இனிமே வந்து ஒரு ரீசனா யாரும் சொல்லாதீங்க, ஏங்க நீங்க ஐபோன் போல இல்ல ஆண்ட்ராய்டு அளவு கஸ்டமைசேஷன் இல்ல அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா எந்த போன் வாங்கினாலும் சரி ஒரு மாசத்துக்கு அப்புறம் யாருமே எதையுமே யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் நாள் மட்டும் எல்லாருமே ரொம்ப கம்பு சுத்திக்கிட்டே சுத்த வேண்டியதான். ஐபோன் 14 பிளஸ்ல வந்து இன்ஸ்டால் பண்ணி பார்த்தாச்சு. ஆமாங்க, கால் ரெக்கார்டிங் இப்பதான் பண்ணோம். சூப்பரா இருந்ததுன்னா பாருங்களேன். கால் ரெக்கார்டிங் இல்லையா இதுல? இல்ல சும்மா சொல்ல வேண்டியதான். இதுல என்ன இருக்கு? ஆனா கால் ரெக்கார்டிங் ஃபீச்சர் iOS 18ல இருக்குல்ல. கண்ட்ரோல் சென்டரை வந்து ரீடிசைன் பண்ணிருக்காங்க. இப்போ வந்து தனித்தனியா இருக்கு. கண்ட்ரோல் சென்டர்ல இருக்கிறதெல்லாம் வந்து இப்போ நார்மலா ஒரு கண்ட்ரோல் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அதை அப்படியே ஸ்வைப் பண்ணா இப்போ வந்து மீடியாக்கு ஒரு இது தனியா ஒன்று இருக்கு. ஹோம் கண்ட்ரோல்ஸ் தனியா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னும் நிறைய ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏத்த மாதிரி வந்து ப்ரிஃபரன்ஸஸ்க்கு ஏத்த மாதிரி தனித்தனியா வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி ஏதாவது பேசுனாங்களா? பேசவே இல்லை. இல்லையா? கரெக்ட் தான். ஃபீச்சர்ஸ் பத்தி பேசினாலே பாதி ஃபோனுக்கு அது வராது. இதுல ஹை ரெஃப்ரெஷ் ரேட் பத்தி பேசினா வெறும் ப்ரோ சீரிஸ்க்கு மட்டும் தான் உண்டு, அதுவும் 13 ப்ரோ அண்ட் அபவ். இப்போ கால் ரெக்கார்டிங் என்ன 15 ப்ரோ அண்ட் அபவ் இல்ல? மோஸ்ட்லி அப்படிதான் இருக்கும். ஏன்னா நம்மளதுல இல்லையே. இல்ல கால் ரெக்கார்டிங்ல வருமா எல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியலையே. சரி, மேபி இந்நேரம் 15 ப்ரோ அண்ட் ப்ரோ மேக்ஸ் யூசர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க இன்ஸ்டால் பண்ணிருந்தாங்கன்னா தெரிஞ்சிடும். கரெக்ட் தான், அது அப்படிதான் ஃபீல் ஆகும். ஆனா இப்போ வந்து பாட்டம் இது இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணியே வந்து கண்ட்ரோல் சென்டர் வந்து இது பண்ணலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓ, ஸோ இதை இது பண்ணாலே, ஸோ பாட்டம் இதை வந்து இது பண்ணாலே இதை வந்து மாறுமா கண்ட்ரோல் சென்டர்? ஞாபகம் இருக்கா? முன்னால இங்க இருந்து ஒரு கீழ இருந்து, அதாவது ஐபோன் 10 வந்ததுக்கு அப்புறம் கண்ட்ரோல் சென்டர் மேல இருந்து வந்துச்சு. இப்போ வந்து கஸ்டமைசேஷன் வந்து நிறைய வச்சிருக்காங்க. ஈஸியா வந்து கஸ்டமைசபிளா பண்ணிக்கலாம். லாக் ஸ்கிரீன்ல இருந்தே வந்து ஈஸியா பண்ணிக்கலாம். ஐபோன் அந்த ஆக்ஷன் பட்டன் இருக்குல்ல, அதுல இருந்து வந்து ஈஸியா லான்ச் பண்ணிக்கலாம். நீ சொல்ற எல்லாமே 15 ப்ரோ ப்ரோ மேக்ஸ்ல எல்லாம் இருக்கு. சரி, ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது வந்து போட்டோஸ், யூனிஃபைட் வியூ, புது வந்து கஸ்டமைசேஷன், அந்த மாதிரி நிறைய போட்டோஸ்ல வந்து பிக்கெஸ்ட் போட்டோ அப்டேட் அப்படி சொல்றா ப்ளீஸ்ரா. மெனக்கெட்டு உட்காந்து 4 பேருக்கு சொல்றாங்க. அது வேற ஐபோன் 15 ப்ரோ மேக்ஸ்ல 4 பக்கத்துல இருந்து ரெக்கார்ட் பண்றாங்க. அப்புறம் ஐமூவி ஃபைனல் கட்லாம் வச்சு மாங்க எடிட் பண்றாங்க. சோ இப்போ வந்து ரீசன்ட் டேஸ்னு ஒன்னு இருக்குது. பீப்பிள்ஸ் அண்ட் பெட்ஸ் அதெல்லாம் வந்து தனியா பிரிச்சு காட்டிடுது. ஃபேவரட்ஸ் அதெல்லாம் வந்து தனியா பிரிச்சு காட்டிடுது. என்னது போட்டோ ஆல்பம்லயா? ஆமா, ஆல்பம் தனியா வந்து நீ பின்ட் வந்து தனியா இருக்கும், போட்டோஸ் இந்த பீப்பிள் தனியா இருக்கும், பெட்ஸ் தனியா இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே இன்னும் பெட்டரா இருக்கும்டா, தனியா இருக்கும் அப்படினு போட்டுருக்காங்க. சோ அடுத்து RCS சப்போர்ட் மெசேஜஸ்க்கு வந்து வருது. இன்னும் அது கிரீன் பபிள் தான். ஆமா, கிரீன் கலர் தான். ஆனா வந்து RCS சப்போர்ட் வருது அப்படின்னு போட்டுருக்காங்க. அது தவிர வந்து போல்டு, அண்டர்லைன், இட்டாலிக், ஸ்ட்ரைக் த்ரூ இதெல்லாம் வந்து இப்போ மெசேஜஸ்ல வந்து வருது. சூப்பர் குட். மெயில் வேற இப்போ வேற லெவல்ல அனுப்பலாம். நீங்க என்ன அனுப்பணும்னு நினைக்கிறீங்களோ போதும். அந்த சேட்டலைட் மெசேஜிங் இருக்குல்ல, அதுவும் மெசேஜஸ்லயே வந்து பில்ட் இன் ஆகுது. உங்களுக்கு போன்ல வந்து சேட்டலைட் மெசேஜிங் சப்போர்ட் இருக்கு, இந்த கண்ட்ரில இந்த சப்போர்ட் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து நார்மல் மெசேஜஸ் அனுப்புற மாதிரியே இப்போ வந்து சேட்டலைட் மெசேஜஸ் அனுப்பலாம். எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்ல அனுப்பி விடுங்க. நெட்வொர்க் இல்லாத சமயத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கு அடுத்தது மெயில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு. டைம் சென்சிட்டிவ் மெயில்ஸ் அது இதுன்ட்டு நிறைய மெயில்ஸ்க்கு வந்து சஃபாரிக்கு வேற அப்டேட்டடா என்ன இந்த லோடிங் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் அதுக்கு எல்லாம் மாத்திருக்காங்களாமா? இல்ல, ஏதோ மிஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி வந்து வெப் பேஜ் சம்மரிஸ் அது ஆல்ரெடி லீக் ஆச்சு. அதெல்லாம் வெப் பேஜ் சம்மரிஸ் அதெல்லாம் வந்து இருக்கு. ஸோ ஏதாவது மேப்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா வந்து அதுல இருந்து அப்படியே இது பண்ண மாதிரி. ஸோ வெப் பேஜ்லேருந்து மேப்ஸுக்கு அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து கிடைக்கும். சரி, ஆனால் இதெல்லாம் நல்லா பார்த்தியா நீ? இது எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணி பழகிறோம்னு வைங்க, இன்க்ளூடிங் இந்த பாஸ்வேர்ட் ஆப். இதெல்லாம் பழகிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து டேட்டாவை ஃபெச் பண்ணி எந்த ஆப் நம்ம ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோம், இல்லை வெப்பில் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறோமே அதுவே ஆட்டோ ஃபில் பண்ணி உள்ளே கூட்டு போயிடும்.
இதுக்கு நம்ம பழக ஒரு 50-60 ஆப்லாம் பழகிட்டோம்னா திரும்ப வந்து இது எல்லாமே வேற ஒரு எக்கோசிஸ்டம் மாதிரி. இப்போ சப்போஸ் ஆண்ட்ராய்டுக்குள்ள போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து எல்லாத்துக்கும் ஃபர்காட் பாஸ்வேர்ட் கொடுத்து கிரியேட் பண்ணணும். இது உனக்கு ஞாபகமே இருக்காது. இல்ல இது இவங்க வந்து இம்போர்ட் பண்ணலாம்னு போட்டுருக்காங்க. மோஸ்ட்லி எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. அது செக்யூரிட்டி போய்டும்ல. செக்யூரிட்டி போய்டுமே. இல்ல மத்த எல்லாமே இம்போர்ட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. இதுல வந்து எக்ஸ்போர்ட் பண்ற மாதிரி ஆப்ஷன் இருக்கு. நாங்க இம்போர்ட் பண்ணுவோம், எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம் இந்த விஷயத்துல. we concern about privacy. அடுத்து hidden apps feature அது வந்து வருது. சோ இப்போ வந்து ஃபேஸ் ஐடி இருந்தா மட்டும் தான் வந்து ஆப்பை வந்து அன்லாக் பண்ணலாம், அந்த மாதிரி ஹைட் பண்ணிக்கலாம். இப்போதானே ஒரு பையன் டர்ஃப்ல போய் விளையாடும்போது ஃபேஸ் ஐடி மட்டும் தான் உடஞ்சி, அதனால இப்போ ஃபோன் பாஸ்வேர்ட் போட்டு அன்லாக் பண்ணிட்டு இருக்கான். அப்ப இத வந்து ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலாம், பாஸ்வேர்ட் போடுங்கன்னு சொல்லலாம். அதான் பாஸ்வேர்ட் போடலாம். ஃபேஸ் ஐடி இருந்தா மட்டும் தான் ஒர்க் ஆகும். அப்படினா ஃபேஸ் ஐடி அப்படி இல்லனா ஃபேஸ் ஐடி ஒர்க் ஆகலாம், பாஸ்வேர்ட். அதுக்கு அடுத்து ஹிடன் ஆப்ஷன் தனியா ஒரு இது இருக்கு. இப்போதான் பிரைவேட் ஸ்பேஸ் ஒண்ணுங்கங்களா, அந்த மாதிரி வந்து ஹிடன் ஆப்ஸ் அப்படின்னு தனியா ஒரு அந்த பிரைவேட் ஸ்பேஸ். ஓகே ஓகே அந்த மாதிரி ஒரு இடம் இருக்கு. ஓகே. சோ வேற என்ன அந்த how do you want to add contact? போக போக என்னென்ன வருது பாரு, மெமரிஸ்லாம் அதுவே கொடுக்கும். அது பொதுவா கொடுத்துட்டு தான் இருக்கு ஆல்ரெடி. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பத்தி நம்ம தனியா பார்க்கலாம், என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு. ஆமா ஆமா, அது வந்து ஒரு பயங்கரமான இது. ஆமா ரொம்ப பயங்கரமா. அதோட கேம் மோட் என்ஹான்ஸ்மெண்ட்ஸும் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஃப்ரேம் ரேட்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா கேம் மோட்ல வந்து ஆப்டிமைஸ் ஆகும். ஆமா, இன்டர்போலேட் ஆகுங்க. 250 fps வரும் உங்களுக்கு. அடுத்தது ஆப்பிள் பே. இனிமே வந்து கிட்ட கொண்டு போனாலே வந்து ஆப்பிள் பேல வந்து அதான அந்த அக்செப்ட் பண்றது நல்லா இருக்கு. இப்படி கொண்டு போனா இங்க அங்க போய் அது ஒரு அக்செப்ட் அந்த வாலெட்ல இங்க இன்னொரு இதும் பாருங்க, ஏதோ டார்ச் லைட் இது ஃபோக்கஸ் பண்ணலாம் டைனமிக் ஐலாண்ட்ல அப்படின்ற மாதிரி போட்டுருக்கான். ஓ, அத டைனமிக் ஐலாண்ட்ல இன்டகிரேட் பண்ணிருக்காங்க போல. இப்ப டார்ச் லைட் அங்க கொண்டு போய் உனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி கண்ட்ரோல் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எனேபிள் பண்ணிட்டோம்னா, எனேபிள் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டா டைனமிக் ஐலாண்ட்ல அவைலபிளா இருக்கும். டேப் பண்ணா அங்க இருந்து அது குட்டியா ஒரு விட்ஜெட் மாதிரி காட்டும். அதுல நீ வந்து அதோட பீமோட ஸ்ட்ரென்த்தை கண்ட்ரோல் பண்ணணும். நார்மலா மோஸ்ட் ஆஃப் த போன்ஸ்ல வந்து வேற மாதிரி இருக்கும். நான் இதுல ட்ரை பண்ணலாம்னு பார்த்தேன். ஒரு இத்து போன 4 ஸ்ட்ரிப்பை வச்சு உசுர வாங்குறான். ஏன்னா பிடிச்ச அழுத்தினா எல்லா ஆண்ட்ராய்ட் போன்ல என்ன வந்துருமா, இப்படி கிளிப் ஆன் ஆகாது. டார்ச்சோட ஸ்ட்ரென்த் பேஜுக்கு போயிடும் அசால்ட்டா. அப்படியே பாப்பா ஆகும். ஸ்ட்ரென்த் நான் டிசைட் பண்ணிக்கலாம். அப்படியா? ஆமா, இப்போ இதுல ட்ரை பண்ணி பாரு. திரும்ப அழுத்து போடு, சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரென்த்தே இல்ல. அது ஒரு சாம்சங்ல மட்டும் தான் நீங்க சொல்றது? இல்ல இன்னும் ஒரு 1-2 போன்ல எல்லாம் இருக்கு. வேற என்ன கம்பெனி? அந்த கம்பெனி பேர்லாம் எங்க ஞாபகம் இருக்கு? ஒரு போன்ல இருக்கும், பல போனுக்கு போயிட்டு வரும்போது எதுல இருக்குன்னே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது பாதி. சாம்சங்ல கண்டிப்பா நிறைய ஃபீச்சர்ஸ். ஆப்பிள் மேப்ஸ்ல வந்து ரூட்ஸ் அதெல்லாம் வந்து இருக்கும். ஹைக்கிங் ரூட், ட்ரையல் ரூட் அதெல்லாம் வந்து ஆப்பிள் மேப்ஸ்ல இருக்கும். அதெல்லாம் இந்தியாவுக்கு இப்படியே வர போறது இல்ல. அதான் யூஎஸ் தான் போட்டுருக்கானுங்க. அப்புறம் யூஎஸ் வந்து ஈஸிலி இங்க எங்க வாக்கிங் ட்ரையல்லாம் இருக்கு, மவுண்டன் இதெல்லாம் எங்க இருக்கு? இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சோ இது வந்து ஐபோன் 10s இருந்தே வந்து போன வாட்டியும் இதே மாதிரி தான் இருந்தது. 10s தானே போன வாட்டி சப்போர்ட் இருந்துச்சு. ஆமா, அது வந்து செம லக்கிங்க. யாரெல்லாம் 10s மேக்ஸ் யூசர்ஸ் இருக்கீங்களோ சீரியஸ்லி லக்கி. அண்ட் எனக்கு 10s வந்து பர்சனலா ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நிறைய தடவை நான் அதை வந்து சேனல்ல பேசியிருப்பேன். ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டிவைஸ். ஸோ 10s தாண்டி அடுத்து பார்த்தா ஐபோன் 11 ப்ரோ. லாஸ்டா ப்ரிஃபர்டு டிசைன் அதுதான். ஏன்னா ஃபுல்லா பார்த்துட்டு வச்சா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ப்ரோவா இருக்கும். சைட்ஸ் பிடிக்கிறதுல இருந்து எல்லாமே சூப்பரா இருக்கும். என்ன 4G போனு 11 ப்ரோ, அது ஒண்ணுதான் வருத்தம். ஆனா அது கூட நிறைய பேருக்கு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இப்போ 10s மொத்தம் இன்னும் ஒரு வருஷம் தலைவருக்கு வந்து எக்ஸ்பைரி டேட்டை தள்ளி வச்சிருக்காங்க. சாம்சங் வந்து கலாச்சிருக்காங்க. மூவிங் ஐகான் 2010க்கு 10லயே எங்க கிட்ட இருக்கு. இஸ்ன்ட் தட் கூல் அப்படின்ட்டு கலாச்சிருக்காங்க சாம்சங். இவனுக்கு வேற வேலை இல்லை. நீ வேற ஏதாவது பண்ணும் போல ஆட்டோ ஃபோக்கஸை ஃபிக்ஸ் பண்ணு, ஷட்டர் ஸ்பீடா ரெடி பண்ணு, கோடு போட்டுக்கிட்டே இருக்கிற நீ கோடு வந்து உன்னோட ப்ரோக்ராமிங் லெவல்ல வச்சுக்க, டிஸ்பிளேல போடாத. ஸோ அதெல்லாம் ரெடி பண்ணு. அடுத்து ஐபேட் ஓஎஸ். என்ன முக்கியமா ஐபேட் ஓஎஸ்க்கு இன்னும் நிறைய இதுல இருக்கிற ஃபீச்சர்லாம் வருது. அது தவிர கால்குலேட்டர் ஆப் வந்து ஃபைனலி லான்ச் பண்ணிட்டாங்க ஐபேடுக்கு. ஸோ இப்போ வந்து ஈஸியா மேத் ப்ராப்ளம்லாம் வந்து லைவா ஆன்சர் தான் கொடுக்குது. கருமாலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்ததா? இங்க பாரு புதுசா இருக்குல்ல, மேத் ப்ராப்ளம்லாம் அப்படியே லைவா வந்து சால்வ் பண்ணும். தனியா வந்து நீ எழுத வந்து உனக்கு ரிசல்ட் கிடைக்கும். புரியுது அப்படின்னு புரியுது. இனிமே பசங்க அசைன்மெண்ட்லாம் அசால்ட். அதான் சொல்றேன், இதெல்லாம் நாம படிக்கும் போது வரலையே. அப்படி வருத்தப்படுறியா? நான் கூட நீ படிக்கும் போதே வந்துருச்சுன்னு சொன்ன நினைச்சேன். போன வருஷம் தான் நீ 12th முடிச்சாது, எங்களுக்கு தெரியும். நான் ஒரு யூத். ஆமா, அதனாலதான் எனக்கு தெரியும். இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்ன, 8th ஸ்டாண்டர்ட்லயே நீ மேரேஜ் பண்ணிக்கணும்ல. ஆமா, இது என்னது? 3வது மேரேஜோட சர்டிபிகேட். அடுத்தது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். நீங்க வந்து எவ்வளவு கிறுக்கலா எழுதினாலும் அது வந்து நீட்டா மாத்திடும்.
இவனை சும்மா எழுதவே இல்லை, சும்மா கிரிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு என்ன பண்ணும்? அது ஒண்ணும் அது நீட் ஆக்கிரும். அது வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து எழுது அப்படின்ட்டு இம்போசிஷன். ஆமா. ஸோ இங்கே வேற இந்த மாதிரி இஷ்டத்துக்கு இந்த மாதிரி எழுதுனா அது வந்து கொஞ்சம் ஒரு நீட்டா ஒரு எழுத்து வடிவம் அது நல்லா இருக்குறாங்க. இது ஆக்சுவலா முன்னே அந்த ஆப்பிள் ஃபீச்சர் அது ஆப்பிள் பென்சிலுக்கு வந்து சூப்பரா இன்டகிரேட் ஆயிருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தது நிறைய கஸ்டமைசேஷன், எக்கச்சக்க கஸ்டம் ஹோம் ஸ்க்ரீன் அந்த அதுல இருக்கிற அதே மாதிரி நிறைய கஸ்டமைசேஷன், அந்த ஐகான்ஸ். வாட்ஸா ஒரு சின்ன டவுட், iOS 15 16ல தான் ஒரு மேஜர் சேஞ்சரா சரியா? ஏன்னா ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து நம்ம அப்பதான் ஸ்பாட் பண்ண ஆரம்பிக்கிறோம். முக்கியமா இது கூட சொல்லலாம், நம்ம டைனமிக் ஐலாண்டுக்கான நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லலாம். அதுக்கப்புறம் இப்போ 18 வந்து ஒரு பெரிய மேஜர் அப்டேட். அப்ப ஏன்னா நீ இப்போ இவ்வளவு நேரம் பாக்குற எவ்வளவு விஷயம் சொல்ற, ஏஐ தவிர கேக்குறேன். ஏஐ தவிர நார்மலாவே வந்து மேஜர் அப்டேட் தான். ஓகே, நியூ டாப் பார் புதுசா வந்து சைடுல ஒரு டாப் பார் இருக்கு, நேவிகேஷன் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு போட்டுருக்கு. ரீடிசைன் போட்டோ ஆப்ஸ், அதுல இருக்கிற அதே போட்டோ ஆப்ஸ் அந்த ஃபீச்சர் இருக்கு, அந்த மெசேஜஸ் ஃபீச்சர் இருக்கு, டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ ப்ரௌசிங் சஃபாரிலையும் அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அதுல இருக்கிற எல்லாமே வந்து இதுலயும் இருக்கு. மெயினாக வந்து அந்த நோட்ஸில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தான் வந்து சூப்பராக இருக்குது. அந்த ஆப்பிள் பென்சில் யூசேஜ் அதெல்லாம் வந்து நல்லா இருக்குது. ஸோ இதில் எந்த ஐபேட்லேருந்து அவைலபிளாக இருக்குது? ஐபேட் ஃப்ரீ சாஃப்ட்வேர் அப்டேட், ஐபேட் ப்ரோ M4 3rd Gen 11 inch 1st Gen ஆர் லேட்டரு, ஐபேட் ஏர் M2 இதெல்லாம் அவைலபிள், ஐபேட் மினி 5th Gen இது எல்லாத்தையும் அவைலபிளாக இருக்குன்னு ஒரு பெரிய லிஸ்டே இருக்குதுப்பா. அடுத்தது வந்து மேக் OS. ஸோ மேக் OSல நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ இதுலயும் இந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப், அந்த சிங்க் அந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்கு. ஸோ இப்போ வந்து அந்த வயர்லெஸ் மிரரிங் வந்து வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி வந்து விண்டோஸ்ல இருக்கு. இந்த வயர்லெஸ்ஸா ஐபோன் அப்படியே அது டெமோ வேற பண்ணி காமிச்சாங்க ஈவெண்ட்ல. ஸோ உங்களோட ஐபோனோட ஸ்க்ரீன் வந்து அப்படியே வந்துருது, அதோட கால்ஸ் எல்லாமே வந்து நோட்டிஃபிகேஷன் கால்ஸ் எல்லாம் வந்து இதுலயே இருக்கு. அதே மாதிரி இதுல இருந்தும் அதுல ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம். அதே மாதிரி கால் வந்து அட்டெண்ட் பண்ணி அப்படியே அதிலே பேசிக்கலாமா? இதுலயே வந்து எல்லாமே வந்து ஃபுல்லா இருக்கு. ஸோ ஐபோனை வந்து அன்லாக் பண்ணவே தேவையில்லையா, லாக்டா இருந்தாலே உங்களுக்கு வந்து ரெண்டும் கண்டினியூட்டினால சிங்க்ல இருந்துச்சுன்னா எல்லாமே இதுலயே எப்படி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐபோன் மூவ் ஆக வேண்டியதான். அப்ப சஃபாரி ஃபீச்சரும் வந்து இதுலயே இந்த கேமிங்க்கு வந்து நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நாங்க போட்டுருந்தாங்க. நிறைய கேம்ஸ் வேற வருது. ஸோ ரெசிடென்ட் ஈவில் இந்த மாதிரி புது கேம்ஸ்லாம் வந்து ஃப்ராஸ்ட்பங்க் 2 இதெல்லாம் வந்து கூட சீக்கிரம் வந்து யூபிசாஃப்ட் தான் போட்டுருந்தாங்க. அடுத்து அந்த அசாசின்ஸ் கிரீட் கேம் அதெல்லாம் வந்து வருது அப்படின்னு போட்டுருக்காங்க. கேம் போர்ட்டிங் டூல் கிட்டும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஈஸியா வந்து அவங்க கேம்ஸ் வந்து போர்ட் பண்றதுக்காக அதுவும் வந்து விண்டோஸ் ஸ்டைலிங் அப்படின்ட்டு பழைய காலத்து விண்டோஸ் ஃபீச்சரை வந்து இப்போ கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஸ்னாப்னு ஒன்று இருக்கா, விண்டோஸ் சைடில் தள்ளினா இங்கே ஸ்னாப் ஆகும், அங்கே ஸ்னாப் ஆகும்னு அது இப்போ வந்து மேக் OS கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கடுத்து வீடியோ கான்ஃபரன்சிங்க்கு வந்து நிறைய அப்டேட்ஸ், புது அப்டேட்ஸ்லாம் வந்து வருது. ஸோ பேக்ரவுண்ட் வந்து பிளர் பண்ணுறது. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து இந்த ஜூமில் இதெல்லாம் பேக்ரவுண்ட் பிளரிங் இருக்கும். ஸோ இதில் வந்து பேக்ரவுண்ட் பிளர் பண்ணி வேறு பேக்ரவுண்ட்ஸ் வேறு மாற்றி வச்சுக்கலாமா. ஸோ ஃபேஸ் டைமு, வெப்எக்ஸு இந்த கால்ஸ் எல்லாம் வந்து அவைலபிளாக இருக்குன்னு போட்டுருக்கு. இதில் அந்த பாஸ்வேர்ட்ஸ் ஆப்பு அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ ஆப்பிள் இன்டெலிஜென்ஸுக்கு வருவோம். ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, இது வந்து காம்பேட்டபிள் வித் அந்த ஐஃபோன் 15 ப்ரோ, அந்த A17 ப்ரோ இருக்கிறது, 15 ப்ரோ 15 ப்ரோ மேக்ஸு, அது தவிர M1 மேக்கு, M1 ஐபேடு. ஸோ இது எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆன் டிவைஸ்லேயே ஒர்க் ஆகும். அப்படி நெட்டு தேவை அப்படின்னா இதுக்காக வந்து ப்ரைவேட் கிளவுட் கம்ப்யூட்னு ஒன்று வச்சுருக்காங்களா, தனியாக சர்வர், அங்கே மட்டும்தான் வந்து எங்கள் இது போகும். ஸோ இது வந்து எல்லாம் வந்து யூசர் ப்ரைவசி நாங்கள் வந்து ரொம்ப பாதுகாக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்பிள் சிலிக்கான் அது கண்டுபிடிச்சாலே வந்து அந்த சர்வருக்கு போகுமா, அங்கே தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. சரி, இது எப்படி நம்ம குவால்காம்ல பண்ணுறதுன்னு பார்ப்போம். மெயினாக வந்து சிரி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல, இதுக்கு வந்து நம்ம இது மாதிரியே அப்படியே இது பண்ணிட்டாங்க, ஜெமினி மாதிரி இதில் வந்து பேசினாலே வந்து இது. ஆனால் இவங்க ரொம்ப டீப் இன்டெகிரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஃபீச்சர்ஸ் வந்து இன்புட், மல்டி மாடல் இன்புட், வாய்ஸ் கமாண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணுது, டைப் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணுது. ஸோ எல்லா நிறையா விஷயங்கள் வந்து இது அப்படியே இது பண்ணுது. ஃபுல்லாக ஆன்ஸ்க்ரீன் அவேர்னஸ், கான்டெக்ஸ்ட், அதுக்கப்புறமா மஸ்குக்கு iOS பிடிக்காதா என்ன? ஏன் இல்லை கேட்குறேன், இல்லை ட்வீட் எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு, ஆப்பிள் பிடிக்காதா? இதுவா ஹவு இன்டெலிஜென்ஸ் ஒர்க் அப்படின்னு ஓப்பன் ஏஐ, ஐஃபோனு, ஆப்பிள் யுவர் டேட்டா வந்து அப்படியே உரியுதான்.
இதை வந்து யாரோ பண்ணி கொடுத்துருக்காங்க போல் இருக்கு, அதை அப்படியே ஷேர் பண்ணிட்டேன். தலை இதை பாரு தலை சோக்கா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்க. வா அதுக்கு இப்படியும் போட்டிருக்கேன், இன்னோவேட்டிவ் ஐடியா இது. if Apple integrates OpenAI to OS level, Apple devices will be banned at my companies. Unacceptable security violation. இது வேற அதுக்கு அடுத்து ரிப்ளை அவரே போட்டிருப்பாப்ல பாரு, அதை படிச்சு பாரு. இதுல ரிப்ளை வராது. எங்க தலைவனா ரிப்ளை என்ன தடவை போட்டு அப்படியே விசிட்டர் யாராவது ஐபோன் எடுத்துட்டு வந்தா வாசல்லே ஒரு வெஸ்ட் வந்துருக்கு. திரும்ப போகும்போது சாம்சங் adding Apple doesn't make it new or groundbreaking. Welcome to AI Apple அப்படின்னு போட்டிருக்காங்க. இவன் ஒரு ஜோக்கர்ரா. அடுத்து அந்த இதுல வந்து ரைட்டிங் டூல்ஸ் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து ரைட் பண்றது, ப்ரூஃப் ரீட் பண்றது, சம்மரைஸ் பண்றதுலாம் இருக்கு. இந்த கால் ரெக்கார்டிங்னு ஒன்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அது வந்து இதுல ஒர்க் ஆகல. கேட்டா 14 பிளஸ்ல ஆகலங்க. நீங்க யாரா 16 Pro Max 17 Pro Max வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க. ஆமா 15 Pro 15 Pro Maxல தான் அவைலபிளா இருக்கும். ஓகேயா? யார் இது மேல வருங்க ஆடிங் ஆப்பிள். ஓ ஓகே, அது சாம்சங் போட்டுருந்ததா? சோ இது பாரு, இதுல வந்து என்னன்னா கால் ரெக்கார்டிங் பண்ணும். அந்த காலே வந்து உங்களுக்கு பிக்சல்ல இருக்கிற மாதிரி ஃபுல்லா டிரான்ஸ்கிரைப் பண்ணும். அது வந்து அப்படியே சம்மரியாவும் கொடுத்துரும், அந்த கால் சம்மரி. ஸோ இது ஆல்ரெடி வந்து பிக்சல்ல இருக்கு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டா வந்து இவங்க கொண்டு வந்தாங்க, ட்ரூ காலர் வந்து இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த கால் ரெக்கார்டிங். சரி, எனக்கு ஷூஸ்ல மட்டும் தான் இதெல்லாம் ஓகே. இது வேணா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க. நான் நிறைய இடத்துல பாத்திருக்கேன்டா, ஒரு சில ஆழமான கருத்துக்கள் சொல்லணும்னா எய்தர் ஃபர்ஸ்ட் யாருன்னு காட்டிக்க மாட்டாங்க. ஒண்ணு பேரு ஐடென்டிட்டி எதுவுமே இருக்காது, நேரம் வந்துருவாங்க. இப்போ விஜய்க்கு ஒரு அட்வைஸ் பண்ணணும், ஆக்டர் விஜய்க்கு பண்ணணும்னா ஆக்சுவலா நான் ஒரு விஜய் ஃபேனுங்க, ஆனா எனக்கே வந்து பாத்தீங்கன்னா என்ன தோணுச்சுன்னா இந்த படத்துல இதெல்லாம் பண்ணிருக்க வேணாம்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதான் ஃபர்ஸ்ட் படமே பார்த்திருப்பான். ஓகேயா? அந்த வெஞ்சன்ஸை வந்து விஜய் ஃபேன்னே சொல்லிப்பான். அந்த மாதிரி இருக்கு இதுல கீழே ஃபுல்லா படிக்க கலாய்க்க மாட்டாங்க. அதாவது இவர் வந்து சேஃபா இருக்காராமா, நேர்ல வந்தா அசிங்கமா கேட்டுருவாங்க. உனக்கு அப்படி ஏதாவது நீ பண்ணணும்னா நீ பண்ணி காட்டிட்டு வந்து பேசு, அப்படிதான் இருக்கும் நிஜமா அந்த டைம்ல. இவங்க ஃபுல்லா என்ன போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? இப்ப ஆப்பிள் வந்து சாம்சங் ட்ரோல் பண்ணிருக்கான், கீழே வந்து நானே ஒரு சாம்சங் ஃபேன் தான், ஆனா ஆப்பிள் ஏதாவது பண்ணாது பயங்கரமா இருக்கும். டேய் எனக்கே புரியல, நீ சாம்சங் ஃபேனுங்கிற, அப்ப சாம்சங் எக்கோ சிஸ்டம்ல இருப்ப, சாம்சங் என்ன பண்ணணும்னு நீ ரெக்வஸ்ட் பண்ணணும். ஐயோ அவன் பண்ணிட்டான், அடுத்து நீ என்ன பண்ண போற அப்படி கேட்கணும். ஆனா ஆப்பிள் எது பண்ணாலும் நல்லா இருக்கும். எனக்கு புரியலையே, இது எனக்கு இது புரிய மாட்டேங்குதுங்க. இதுதாங்க பிரச்சனை. இந்த இன்டர்நெட்ல வாழ்ற கம்யூனிட்டி கிட்ட இது ஒரு பெரிய பிரச்சனை. கம்யூனிட்டி பசங்க. சரி, இமேஜ் பிளே கிரவுண்ட், நம்ம இமேஜ் ஜெனரேஷன் இருக்குல்ல, ஓகே, அந்த வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து இது மெசேஜஸ்ல இருந்து ஒர்க் ஆகுமா? ஓகே, சோ மெசேஜஸ்ல இருந்து அனிமேஷன், இல்லஸ்ட்ரேஷன், ஸ்கெட்ச், சோ எல்லாத்துலயும் வந்து நோட்ஸ்ல ஒர்க் ஆகும். அப்புறமா வந்து ஆப்பிள் பென்சில்ல வந்து இமேஜ் வாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. சோ உங்களுக்கு வந்து நார்மல் ஸ்கெட்ச் போட்டாலே வந்து அதை வந்து ஒரு அனிமேட்டட் இமேஜ் மாதிரி இதெல்லாம் வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு போட்டுருக்காங்க. இப்போதான் ஏஐ ஆக்சுவலா எல்லாமே ஜெனரேட் பண்ணுது இல்ல? நம்ம போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் தான் நம்ம ஜெனரேஷன். இங்க பாரு, நாங்கெல்லாம் நதிங்லயே கஸ்டமைஸ் போயிட்டு ஸோ இது என்னன்னா போட்டோஸ்ல வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் வந்து அந்த பேக்ரவுண்ட்ல இருக்கிற ஆப்ஜெக்ட் ஹியூமன்ல வந்து தூக்குறது ஆப்ஷனு. அதுக்கப்புறமா தனியா வந்து வீடியோ கிரியேட் பண்ணி இதெல்லாம் பிக்சல்ல இந்த இதுல கூகுள் போட்டோஸ்ல எப்பயில இருந்து இருக்குல்ல, கிரியேட் மெமரி அப்படின்னா அந்த மெமரின்னு சொல்லவே வேணாம், அது ஆட்டோமேட்டிக்கா அதுவே கிரியேட் பண்ணிடும்ல. உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு மெமரி மாதிரி கிரியேட் பண்ணி ஒரு வீடியோ மாதிரி அதுவே கொடுத்துரும் ஸ்டிச் பண்ணி. இப்போ வந்து நீங்க வந்து சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு கூகுள்ல நல்லா இருக்கும், ஏன்னா கூகுள்ல வந்து நான் கொடுக்கலாம். இப்போ இதுல எப்படி இருக்குன்னா அவங்க ஆல்ரெடி வந்து ஒரு செட் வச்சிருக்காங்க, அதுல மட்டும் தான் நான் பண்ண முடியுது, இதுக்கு இடையில மட்டும் தான். இதுவே கூகுள்ல என்னன்னா நான் டைப் பண்ணலாம் சன்செட் வித் டாக் சிட்டிங் அட் தி ஃப்ரண்ட், அந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோம்னா அந்த வால்வு வரும். கரெக்ட். அடுத்தது ஜென்மோஜி, கோபைலட்லயும் அப்படிதான். அடுத்து ஜென்மோஜி அப்படின்னு ஒரு ஃபீச்சர் இருக்கு. ஸோ இங்க வந்து போட்டோஸ்ல இருந்து வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இந்த போட்டோஸ்லாம் வச்சு தனியா ஒரு இமோஜி மாதிரி ஒன்று கிரியேட் பண்ணலாம். அடுத்து சாட்ஜிபிடி இன்டெகிரேஷன், ஸோ இவங்களும் இன்டெகிரேட் பண்றாங்க லேட்டர் திஸ் இயர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ பில்டினாவே வந்து இதுல வந்து சார்ஜபிள் இன்டெகிரேஷன் இருக்கும். ஆப்டின் ஃபீச்சர் தான், உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல வந்து ரைட்டிங்க்கு அப்புறம் இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நோட்ஸ் ஆப் நிறைய ஆப்ல வந்து இது யூஸ் ஆகும் இது ஃபீச்சர் அப்படின்னு போட்டிருக்கு. ஃப்ரீ ப்ரீமியம் யூசர்ஸ் இருந்தா கூட ப்ரீமியம் ஃபீச்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி அந்த இதுதான் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. 15 Pro 15 Pro Max இந்த மாதிரி இது அது மட்டும் தான் வரும். ஸோ நல்லா இருக்குல்ல இது? என்னதுடா? பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது அப்படியே பெசலும் பாருங்களேன் அந்த அனிமேஷன். என்னாச்சு பெசல்? பட்டன் ப்ரெஸ் பண்ற இடத்துலயா? அதெல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஏன் அவங்க எப்பயுமே அனிமேஷன் தாறுமாறா இருக்கும், பக்கத்துல யாரும் வர முடியாது அந்த அளவுக்கு இருக்கும். ஃபர்ஸ்டே நம்ம தான் அந்த இது பார்த்தோம்ல,
ஆப்பிள் டு ஆப்பிள் வந்து ஏர் டிராப் பண்றதுக்கு வந்து அழகா போன்ஸை கிட்ட கொண்டு போனாலே கான்டாக்ட் ஷேரிங்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. சவுண்டு எல்லாமே வேற லெவல்ல இருக்கும். இதெல்லாம் நல்லா தான் பண்ணுவாங்க. இதுல இப்ப இதை வேணா நான் ஓப்பனா சொல்லலாம். ஆப்பிள் மேல ஒரு காண்டு நமக்கு வருது அப்படின்னா அது எதனால அப்படின்னா அந்த கம்பெனியால இல்ல, அந்த ப்ராடக்டால இல்ல, அதை யூஸ் பண்ற யூசர்ஸால தான். அவனுங்களை பார்த்தாதான் பயங்கர வெறுப்பு காண்டு எல்லாமே நமக்கு வருது உள்ள இருந்து. அந்த கம்பெனி ஏதோ பண்றாங்க, இப்ப அவங்க எவ்வளவு ஃபாஸ்டா போறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஆப்போசிட் யாரு அப்படின்னா ஆண்ட்ராய்டும் ஃபாஸ்டா மூவ் ஆக ட்ரை பண்ணணும். அந்த விண்டோஸ்னா விண்டோஸ் மூவ். இப்போ விண்டோஸ் ரொம்ப ரேபிடா புஷ் பண்ற மாதிரி தெரியுதுன்னா அப்போ உடனே ஆண்ட்ராய்டு iOS இவங்களும் புஷ் பண்ண ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கணும். ஆனா நடுவுல வந்து இந்த மாதிரி 4-5 பேர் சுத்திட்டு இருப்பாங்க. அதுதான் நமக்கு கொஞ்சம் காண்டா இருக்கும். WatchOS 11 முக்கியமா நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து வந்திருக்கு. கீ மெட்ரிக்ஸ், ஹெல்த் மெட்ரிக்ஸ் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு வந்து தனியா வந்து ஒரு உங்களுக்கு வைட்டல்ஸ் இதெல்லாம் வந்து டீடைலா வந்து கொடுப்பாங்களாம். ரிவ்யூ யுவர் வைட்டல்ஸ் டூரிங் ஸ்லீப், இந்த மாதிரி ஓவர் நைட் வைட்டல்ஸ், இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கு. வருஷ கணக்கா சொல்லிட்டு இருக்கேன். ஆப்பிள் வாட்ச் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ராடக்ட் ஃப்ரம் ஆப்பிள். என்ன டெய்லி சார்ஜ் போட்டு பழகிட்டா ஓகே, அல்ட்ரா வாங்கிட்டா டெய்லி போட வேணாம். வாட்ஸன் யூஸ் பண்றதுக்குலாம் கரெக்டா 2 நாளைக்கு ஒரு வாட்ஸன் சார்ஜ் போடுவோம். ஸோ உங்களுக்கு பாருங்க, இப்போ வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது மாதிரி வந்துடும். உங்களுக்கு ஒர்க் அவுட் ஈஸியா பண்றீங்களா இல்ல வந்து ரொம்ப ஹார்டா இது பண்றீங்களா அப்படின்ட்டு இது வந்து இது பண்ணிடும். ஸோ உங்களுக்கு அடுத்த நாள் வந்து தெரியும் நேற்று எப்படி ஒர்க் அவுட் பண்ணோம். ஸோ இந்த அதையும் கம்பேர் பண்ணும். இப்போ மாடரேட்னா நீங்கள் மாடரேட்டாக ஒர்க் அவுட் பண்ணிருக்கீங்க, நேற்றுலேருந்து இன்னைக்கு வந்து இவ்வளோ சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்றீங்கன்னா கூட அது சொல்லிடும். ரொம்ப ஓவரா புஷ் பண்றீங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ரிச்சி ஸ்ட்ரீட்ல கூட 1000 ரூபாய் வச்சிருக்கடா. 1000 ரூபாய் வச்சா டெய்லி நம்ம லிமிட்ஸை புஷ் பண்ணினே இருக்கும். எப்ப பார்த்தாலும் எங்க ஏறுது. அது என்ன சொல்லுதுன்னா, என்ன நீ இன்னும் ஒர்க் அவுட்டே பண்ணலடே, 2 மணி நேரமா ஒர்க் அவுட் பண்ணி அப்படிதான் இருக்கு. இப்ப 1 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணா 150 கேலரி போதும், உனக்கு அது போதும் போ அப்படிங்கிறது. அடுத்து ஸோ பாஸ் பண்ற ஆப்ஷன் இப்போ வந்து புதுசா வந்திருக்கு. உங்களோட ரிங்ஸை வந்து நீங்க பாஸ் பண்ணிக்கலாமா? ஓ நீங்க ஏதாவது ஒரு நாள் ரெஸ்ட் டே அந்த மாதிரி இதுன்னா வந்து இது பண்ணிட்டு ஒரு நாள் வந்து நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு பண்ணா அடுத்த நாள் வந்து கஷ்டப்பட்டு வச்சா தொடர்ந்து 365 டேஸ் கிட்ட டெய்லி 3 ரிங்ஸும் க்ளோஸ் பண்ணேன். அந்த டேட்டா எல்லாம் இன்னும் இருக்கு என்கிட்ட. இது வந்து எந்தெந்த வாட்சுக்கெல்லாம் வருது போட்டிருக்கோமே? வாட்ச் 4 வாட்ச் 4 5 அண்ட் அபவா வந்து போட்டிருக்கோம் லாஸ்ட்ல பாரு விக்கி. ஆக்சுவலா வாட்ச் 5 ஒரு சூப்பர் வாட்ச் தான். வாட்ச் 4 வாட்ச் 5 ஏன்னா எல்லாமே LTPO தானே, பேட்டரி ஓரளவுக்கு நல்லா இருக்கும். சாஃப்ட்வேர் அப்டேட் வாட்ச் சீரிஸ் 6 அண்ட் லேட்டர். 6 அண்ட் லேட்டரா முடிஞ்சதா? 3 சாஃப்ட்வேர் அப்டேட் முடிச்சிட்டாங்க. ஓகே, அப்ப 6 அண்ட் லேட்டர். இதுல இன்னொன்னு என்னன்னா, நீங்க யாராவது வந்து சப்போஸ் பழைய வாட்ச் யூஸ் பண்றீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க ஐபோனை நீங்க அப்டேட் பண்ணாலும் பிரச்சனை தான். சாரி, அதுல முக்கியமா வந்து வாட்ச் பழசா இருந்தா பரவாயில்ல, வாட்ச் புதுசா இருந்தா ஐபோன் பழசா இருந்ததுன்னா கஷ்டம். லேட்டஸ்ட் iOS கேட்கும். ஆர்ஓ கலர்ல நம்ம வாட்ச் அப்டேட் பண்ணிட்டோம்னா போட்டிருக்கேன் ஐபோன் 10s ஆர் இதுன்னு போட்டு iOS 10 யூசர் யாராவது இப்போ புது வாட்ச் வாங்கியிருந்தாங்கன்னு வையேன், இப்போ வாட்ச் 6 வாட்ச் 7 அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அது லேட்டஸ்ட் iOS வேணும்னு கேட்கும். இதுவும் நல்லா இருந்துச்சு. டிரான்ஸ்லேட் இதெல்லாம் வந்து கான்டெக்ஸ்டுவலா வந்து அப்படியே கொடுக்குது. வேற கண்ட்ரிக்கு போனீங்கன்னா வந்து இது இருக்கும், ஃளைட் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து கான்டெக்ஸ்டுவலா இருக்கு. இது ஆக்சுவலா ஐபோன் ரன்னிங் ஆண்ட்ராய்ட். அதுக்கு வந்து ஏர்பாட். ஸோ இதுக்கு வந்து இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ், புது ஃபீச்சர்ஸ்லாம் வந்து வந்திருக்கு. வாய்ஸ் ஐசோலேஷன், ஏர்பாட்ஸ் ப்ரோக்கு வந்து வாய்ஸ் ஐசோலேஷன்ட்டு தனியாக ஒரு ஃபீச்சர் வந்திருக்கு. ஸோ ரொம்ப இதுவாக இருந்துச்சுன்னா தான் ஏஇஎன்சியா நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். வாட்ஸா ஐபோன்ல வந்து ஃபோன் கால்ஸ் வேற லெவல். ஆக்சுவலி நெட்வொர்க் கொஞ்சம் மொக்கன்னு வச்சுக்க, ஃபோன் கால்ஸ் சூப்பரா இருக்கும். 1.5 வருஷமா எல்லாரும் பார்த்துருப்பாங்கல்ல இந்த நாய்ஸ் ஐசோலேஷனு. நிறைய பேர் சிங்க்ல தண்ணி திறந்து விட்டு சைட்ல வந்து ரோட்ல நாய்ஸ் இருக்கும்போது கூட கால் பேசினா எவ்வளவு அமைதியா இருக்குன்னு சொல்லி காமிச்சிருப்பாங்கல்ல. நிஜமாவே நல்லா இருக்கு. அந்த அளவுக்கு அக்ரெசிவா ஹெட்போன்ஸ்ல வந்ததுன்னா கரெக்ட். இப்போ இந்த வாட்ச்க்குலாம் நாடிங் ஃபீச்சர் அது நல்லா இருக்கு. நாட் பண்ணா வந்து உங்களுக்கு கால் அட்டெண்ட் பண்ற மாதிரி, இல்ல இப்படின்னு பண்ணா கால் கட் ஆகிற மாதிரி நல்லா இருக்குடா. அது வந்து இருக்கு. அது வந்து ஆனா சிப்பு தேவைன்னு போட்டிருக்கு, H2 சிப் இருக்குன்னு போட்டிருக்கு, தேவைன்னு போட்டிருக்கு. H2 சிப்பா அந்த ஏர்பாட்ஸ்ல. அதுல மோஸ்ட்லி ஹை எண்ட் ஏர்பாட்ஸ் ப்ரோ அந்த ஹை எண்ட்ல தான் அது அவைலபிள். பர்சனலைஸ் ஸ்பேஷியல் ஆடியோ வேற இருக்கான். ஸோ இது வந்து ஏர்பாட்ஸ் 3rd ஜென், ஏர்பாட்ஸ் ப்ரோ மேக்ஸ்ல வந்து ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் வேற வருது. சூப்பர் சூப்பர். ஸோ இது வந்து ஆல்ரெடி இருக்கு, போட்டிருக்கு பாருங்க. வாய்ஸ் ஐசோலேஷன் இம்ப்ரூவ்டு வாய்ஸ் குவாலிட்டி வில் பி அவைலபிள் ஏர்பாட்ஸ் ப்ரோ 2nd ஜென்ரேஷன் போட்டிருக்கு. மோஸ்ட்லி டாப் எண்ட்ல தான் கொடுக்குறாங்க நிறைய ஃபீச்சர்ஸ். ஆமா, ப்ரோ சீரிஸ்ல தான் மோஸ்டா நிறைய விஷயங்கள் வருது.
அடுத்தது ஹோம் இதுக்கும் ஆப்பிள் டிவிக்கும் வந்து நிறைய இது வந்துருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த அமேசான் மாதிரி எக்ஸ்ரே ஃபீச்சர் இருக்கா, அந்த மாதிரி அது இதுலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு தனியாக ஒரு ஃபீச்சர் வந்துருக்கு. உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் வந்து இதுலேயே பார்த்துக்கலாம். அதே மாதிரி டைலாக் என்ஹான்ஸ்மெண்ட்னு ஒரு புது ஃபீச்சர் வந்துருக்கு. அதுக்கடுத்து சப்டைட்டில்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ரைட் மூமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சப்டைட்டில் வாய்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சமயத்தில் வந்து சப்டைட்டில்ஸ் வரும். மியூட்டில் இருந்தால் கூட ஆட்டோமேட்டிக்காக வந்து சப்டைட்டில்ஸ் வரும். இந்த மாதிரிலாம் போட்டுருக்காங்கன்னா ஸ்க்ரீன் சேவர் வேறு புதுசாக ஏதோ ஒன்று வந்துருக்கு. ஸ்னூப்பி ஸ்க்ரீன் சேவர்லாம் வந்துருக்கு. அதான் நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது ஆப்பிளில்? ஆப்பிள் விஷன் வந்து நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து லான்ச் பண்றாங்களாம். ஸோ இப்போ வந்து சைனா, மெயின்லேண்ட் சைனா, ஹாங்காங், ஜப்பான், சிங்கப்பூர்லாம் வந்து ஆப்பிள் விஷன் வந்து ஜூன் 14th வருதான். அதுக்கப்புறமா ஆஸ்திரேலியா, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, யூகேல வந்து ஜூன் 20th ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு போட்டுருக்காங்க. சூப்பர். ஸோ அதுக்கு அடுத்தது மோட்டோரோலா Edge 50 Ultra ஜூன் 18th இந்தியா லான்ச் ஆகுது, 18th அன்னைக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு வந்து 12GB 512GB அப்படின்னு அதை மென்ஷன் பண்ணியிருக்கு. 12 512 தான் இப்போ பேஸ் வேரியன்ட், ஒரே வேரியண்டா இருக்கும். மோஸ்ட்லி அதுதான் இருக்கும். அவ்வளோதான். ஏன்னா குளோபலா வரும்போது எப்படி இருந்ததுன்னா 16 நமக்கு 12 512. இதுல வேற 100x AI zoom அது இதுன்ட்டு பில்டப் பண்ணியிருக்கானுங்க. ஓகே, தெரியல. அதுக்கு அடுத்தது சாம்சங் QLED 4K டிவி வந்து இந்தியா லான்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ 100% கலர் வால்யூம், 4K அப்ஸ்கேலிங் இருக்கு, குவாண்டம் HDR இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர், மோஷன் எக்ஸலேட்டர் இருக்கு, டியூவல் LED இருக்கு, அப்புறம் ஆஸ்லிம் டிசைன் இருக்கு. ஸோ நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. சோலார் இதுவும் இருக்கு. ஸோ சோலார் செல் ரிமோட்னா சார்ஜே பண்ண வேணாம், ஆட்டோமேட்டிக்காக வந்து சோலார்லேருந்து வந்து ரிமோட்ல வந்து பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபீச்சர்லாம் இருக்கு. ப்ரைஸிங் கொஞ்சம் அதிகம் தான். ஸோ ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 55 இன்ச்சுக்கு வந்து 66,000, 65 இன்ச்சுக்கு வந்து 1,16,000. ஸோ இதை தவிர 75 இன்ச்சும் இருக்குது. அதோட ப்ரைஸிங் வந்து கூடிய சீக்கிரம் வரும். ஸோ இந்த 2 மாடலும் வந்து ஆல்ரெடி சேலில் இருக்குது. இன்னைக்கு ஆக்சுவலாக iOS அதாவது ஆப்பிள் நியூஸ் ஒரு பக்கம் இருந்தால் மற்ற நியூஸும் நிறையா இருக்குது. ஸோ எக்ஸ்பாக்ஸு புது எக்ஸ்பாக்ஸ் நிறைய வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ் வந்து 1TB ரோபோ ஒயிட் அப்படின்ட்டு ஒரு மாடல். அதுக்கு அடுத்தது சீரிஸ் எஸ்லயும் 1TB ஸோ ஸ்பெஷல் எடிஷன் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எக்ஸ்ல வந்து கேலக்ஸி பிளாக் அப்படின்ட்டு 2TB மாடல் வந்து ஸ்பெஷல் எடிஷன் லிமிடெட் யூனிட்ஸ்ல வந்து அவைலபிளா இருக்கும் அப்படின்ட்டு அதை வேற இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு நல்லதா இருக்கு. ஆனா அடுத்த பிளே ஸ்டேஷன் வேற அடுத்த வருஷம் வருதுன்றாங்க. அதுதான் வந்து எல்லாரும் வெயிட்டிங். மோஸ்ட்லி GTA சமயத்துல அடுத்த பிளே ஸ்டேஷன் வருது. அதெல்லாம் வரட்டும். பிக்சல் வாட்ச் 3 தான் நான் வெயிட்டிங். பிக்சல் வாட்ச் 3ல வந்து பெசல் வந்து கொஞ்சம் சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்களே. முன்ன கொஞ்சம் பெசல்ஸ் பெருசு தான். அந்த வாட்ச் ஃபேஸ் வச்சு ஏன்னா மேனேஜ் பண்ணுவாங்க. ரியல் டைம்ல யூஸ் பண்றதுக்கு எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தா செம்ம டிஃப்ரெண்ட். அதாவது எப்படின்னா வியர் வாய்ஸ் வந்து அவ்வளவு மொக்கையா இருந்தது, இவ்வளவு தூரம் எவால்வ் ஆயிடுச்சு. அந்த மாதிரி தான் வேலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு. நாங்க வீடியோ போடல 40,000 அப்படின்ட்டு ஆக்சுவலா யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். பாசிட்டிவா இருந்ததான்னு கேட்டா ஃபிட்னஸ்க்காக மட்டும். அதே சமயம் எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் தான் அப்படி யோசிக்கிறவங்க, சிம் இல்லாத ஆப்ஷன் தான் இருந்தது நம்ம ஊர்ல. அது ஒண்ணு. அப்படி யோசிக்கிறவங்களுக்கு அந்த வாட்ச் வந்து ஓகே. பட் நம்ம ஊர்ல என்ன ப்ராப்ளம்னா அது வந்து ரேட் அதிகம். இதே யூஎஸ்ல ஜாலி பண்ணாங்க. 8 Pro புக் பண்ணி தான் கூடயே வருது. என்னடா இதெல்லாம் பித்தலாட்டமா இருக்குன்னு தான் இருந்தது. தாடி மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்றாங்க நம்ம ஊருக்கு. அவங்க ஊர்ல அவங்க ஊர்ல சீரிஸ் கூட பண்டில்ல கொடுக்க அங்க போயிட்டு என்ன பண்ணோம்னா ஆல்ரெடி நீங்க வாட்ச் 2 வச்சிருப்பீங்க, ஐயனுக்கு தானம் பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணும். ஆனா பேட்டரி பெருசா எதுவும் இன்க்ரீஸ்லாம் இல்ல. 307 mAh தான் இருக்கும். ஆனா பவர் எஃபிஷியன்ட்டா இருக்கும். ஆனா இது பெருசா இருக்கு. சைஸ் கொஞ்சம் ஸ்லைட்டா பெருசா இருக்கு. முன்னாடி வந்து 40.7 இருக்கு. இதுல வந்து 41 mm. திக்னஸ் பாருங்க 14 mm இருக்கு. போன தடவை வந்து 12.3 இருந்துச்சு. இந்த வாட்டி இது இருக்கு அப்படின்னு போட்டுருக்கு. ஓகே. ஸோ ஆனால் பேட்டரி இன்க்ரீஸ் பண்ணாமல் இப்படி என்ன எக்ஸ்ட்ரா சென்சார் வச்சிருக்காங்களா என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு தெரியல. இது தவிர பெரிய வெர்ஷன் வேறு மோஸ்ட்லி 1.4 inch மாடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு போட்டுருக்கு. ஸோ 1.2 1.4 2 மாடல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது வந்து ப்ரோ மாடலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆனால் அதே இது தான் அப்படின்னு போட்டுருக்காங்க. எக்ஸிஸ்டிங் சிப் தான் யூஸ் பண்ணுவாங்க, புது சிப் எதுவும் யூஸ் பண்ண மாட்டாங்க. வேறு எதுவும் இருக்கு அது. ஆனால் எக்ஸிஸ்டிங் சிப் நல்லா இருக்கு. ஆனால் அதையெல்லாம் எடுத்துட்டு போக முடியாது வச்சா. அது ஆல்ரெடி கொஞ்சம் பழசு தான் இப்போ. சரி, அப்படியே அந்த கடைசி நியூஸ் வச்சு முடிச்சுப்போம். நோக்கியா ஃபர்ஸ்ட் இமர்சிவ் கால் 3D ஸ்பேஷியல் ஆடியோ IVAS அப்படின்னு ஒரு டெக்னாலஜி இருக்கான். ஸோ இது என்னன்னா இமர்சிவ் வாய்ஸ் அண்ட் ஆடியோ சர்வீஸ் கோடெக் வந்து இப்போ இவங்க தான் வச்சிருக்காங்க. ஏன்னா நிறைய பேட்டன்ட் அது இதுன்னு நோக்கியா நிறைய இருக்கும். இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஸ்பேஷியல் ஆடியோ மாதிரி ஒரு டெக்னாலஜியை ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வாய்ஸ் கால்லேயே வந்து இது பண்ணியிருக்காங்களா. இது வேற நோக்கியா, அவசரப்படாத. HMD கிடையாது, இது நோக்கியா நெட்வொர்க்ஸ் 5G. அதுவா அந்த நிறைய பேட்டன்ட் வச்சிருக்கறவங்க வந்து இப்பதான் ஹானர் கூட ஆளாளுக்கு எல்லாரும் கூடயும் ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபைட் இல்ல, அவங்க வந்து இதுவே பண்றோம், டெவலப் பண்ணிடுவோம்.
அவன் பேட்டன்ட் வந்து இது பண்ணிடுவான், கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருவான். சாம்சங் கிட்ட, ஹானர் கிட்ட, இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் கூட. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் இது ஆக்சுவலாக ரிலீஸே ஆகல இந்த டெக்னாலஜி. முகத்தில் என்ன பொலிவே இல்லைன்னு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸ்பேஷியல் ஆடியோ வந்து மற்ற ஆப்ஸ்லாம் இருக்கு. இப்போ வேற இப்போ ஏர்பாட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் காலில் வந்து இது வரைக்கும் ஸ்பேஷல் ஆடியோ வந்ததே இல்லையா நார்மல் 5G காலிங்ல. ஸோ இப்போ வந்து 5G காலிங்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெஸ்ட் பண்றாங்க. அடுத்த 5G ஸ்டாண்டர்ட்ல தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. கோயம்பேடு மார்க்கெட்ல இந்த ஃபோன் பேசினா ஸ்பேஷியல் ஆடியோல எப்படி இருக்கும்? சாமையா இருக்கும். நீ ஏர்பாட்ஸ் யூஸ் பண்ணா உனக்கு கேட்காது, ஸ்பேஷியல் ஆடியோ மாதிரி கேட்காது. நீ பேசுறதே வந்து உனக்கு இதுவா கேட்கும். இல்லடா கோயம்பேடு மார்க்கெட்ல இப்போ எதுவுமே இருக்காது. கிளாம்பாக்கம்ல போய் பேசு. அது பஸ் மார்க்கெட் கோயம்பேட்ல மார்க்கெட்டே டல் அடிக்குதுடா. மக்கள் வந்து போனா தானே மார்க்கெட்ல தான் வியாபாரம் ஆகும். அப்படி சொல்றீங்க. டெக்னிக்கலா யோசிக்கிறான்டா, டெக்னிக்கலா யோசிக்கிறான். இல்லடா அந்த ஏரியால நிறைய பேர் ஹோட்டல்லாம் 1.5 வருஷம் முன்னாடி திறந்தாங்களா. சரி பேசஞ்சர்ஸே வர மாட்டாங்க. முடிச்சுப்போமா, அரை மணி நேரத்துக்கு அதான் முடிச்சிட்டாங்க அந்த ஹோட்டல்ல எல்லாம். ஆமா ஆமா ரைட்டு. இதெல்லாம் தான் இன்னையோட நியூஸ் அண்ட் வேர்சல் நியூஸ். நம்ம நாளைக்கு பார்ப்போம். விக்னேஸ்வர், சிவபரணி பார்க்கலாம். பை 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 பை.